விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க இயற்கையாகவே அறிவு கூர்மை உடையவர்களாகவும் சிறந்த வித்தைகளை கற்று அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவங்க. இந்த 3 வருட காலங்கள் உங்களுடைய மனசில் அத்தனை சங்கடம், பிரச்சனை, அவமான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுலாம் வம்பு வழக்கு இல்லை உறவினர்களால் சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கும். இந்த நண்பராக இருக்கும்போதோ உறவினராக இருக்கும்போதோ அவங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சில பேர் யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற நிலைமைக்கும் வந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த கன்னிராசி சிறந்த தீர்வுகளை நோக்கி இப்போ கால் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளும் இப்போ விலகி உங்களுக்கு வழி விட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பாக்கியமான காலத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மே 1ஆம் தேதி 2024 குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ரிஷப குரு தன்னுடைய பார்வையிடமான 5, 7, 9ஆம் இடத்துல கன்னிராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்வையிடுகிறார். இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்ல இருக்கிறேன், கணக்கிடப்பட்டு சொல்ல இருக்கிறேன். எதுக்கு இந்த தசாபுத்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரப்படி சொன்னால் மட்டும் கிடையாது, தசாபுத்தி வாரியாகவும் ஒருத்தருக்கு நடக்கும். அதுதான் முழுமையாக 100% நடக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகம் 200% பேசும். அப்போ முதல்ல உங்கள் நட்சத்திரப்படி தசாபூதி பலன்களை பார்த்து கோச்சாரத்தையும் இணைத்து சொல்ல இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுடைய என்ன காலத்தில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபலன்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சூரியனை ஆரம்பகால திசையாக 6 வருடங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது, அது எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா, உங்கள் ராசி கட்டத்துக்கு கீழே இவ்வளோ தசா இருப்பு அப்படின்னு இருக்கும். அந்த தசா இருப்பு எடுத்துக்கோங்க. என்னோடய கேல்குலேஷன் அப்ராக்சிமேட் கேல்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம், 6 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், மொத்தம் 20 வயசு வரைக்கும் 3 + 10 + 7 20 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக நல்ல காலமாக இந்த காலம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் வரும்போது அதோடைய 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தையே பார்க்குறது அப்படிங்கிறது உங்களையே குரு பார்க்குறார். அப்படிங்கும்போது நிறைந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். இதை நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னு குழப்பத்தில் இருந்தவங்க, சங்கடத்தில் இருந்தவங்க, எது பண்ணாலும் அன்ஃபேவரபுளாக இருக்கே, ஒரு ஃபேவரான பீரியடாக இல்லையே, எனக்கு தகுந்த பீரியட் இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இப்போ தகுந்த காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு இயல்பாகவே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கே லக்னத்துக்கே கிடைக்கிது. அப்படிங்கும்போது நேர் வழியில் நேர்மையாக சந்தோஷமாக ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதனால் விரயமாகிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு இப்போது விரயத்தை கம்மி பண்ணி உங்களுடைய நற்பலன்களை தோன்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவ்வளோ நாள் பிரச்சனைகளை, தடை தாமதங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புது முயற்சி இப்போது வெற்றிகளை கொடுக்கும். இளைய சகோதர வழியில் இந்த செவ்வாய் திசையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் உங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் இப்போ சமாதானம் ஆவீங்க. இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே சமாதானத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் கொடுப்பார்.
உங்களோட இளைய சகோதரர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு எம்ப்ளாயீஸே அமையலைங்க என்னுடைய கம்பெனியில் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயீஸ் அமைங்க. உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க, ஒரு 10 பேராவது அட்லீஸ்ட் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டம் இப்போ வந்திருக்கு. நிறைய பேருக்கு பதவி உயர்வு, பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ புது முயற்சிகள்லாம் வெற்றிகளுக்கு மட்டும் கொடுக்காம நிறைய சூட்சமங்களை இப்போ கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி மறைப்பொருள் ரகசியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய உங்கள் லக்னத்தையும் பார்த்தாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்கும்போது லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அது உத்தியோகமாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா புது உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் தான் இருக்கேன், நல்ல இன்க்ரிமெண்ட், சேலரி கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்ல வளர்ச்சி அடையும், லாபம் பயங்கரமாக பார்ப்பீங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கும். அற்புதமான மாற்றத்தை நோக்கி கன்னி ராசிக்காரங்க இந்த புது விடியலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட நாட்கள் உங்களுடைய வழிகள் எல்லாம் உச்சக்கட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, பேருக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 மாதத்துக்கு முன்னாடியே குரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க, கும்பாபிஷேகமே சில பேர் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க, ஃபஸ்ட்டு மார்க் வருவீங்க. ஆனால் படிக்காமல் இருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை பார்ப்பீங்க. குறைஞ்சது வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது ராகு திசை 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது விசேஷமாக அப்படின்னா, கலத்திர பாவத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது. மாற்றுப்பாலினத்தினரும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் கலத்திரவல்ல கணவன் மனைவி கூட அந்யோன்யம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். புது திருமணமாகினவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. அப்போ தான் நல்லபடியான வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கும். இல்லை அப்படின்னா 3வது நபரோடைய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே உள்ளே வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்கள். இந்த காலத்தில் தான் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களை ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ராகு வந்து திசை நடத்தும் போது அறிவை தான் முதல்ல சிதைக்கும், அறிவை தான் வந்து எடுக்கும். ஆனால் லக்னத்தை குரு பார்க்கும்போது தவறான வழிகளை சிந்தனைகளில் டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ராகு திசையில் கணவன் மனைவிக்கிடையும் அடுத்த மாற்றுப்பாலினத்தினரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராகு திசையில் பிரம்மாண்டமே யோசித்து பிரம்மாண்டமாக பண்ண தோணும். அதில் மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணிடாதீங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். முதல்ல எப்படி ஆய்வு பண்ணணும்? ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம். அப்போ தான் ராகு திசையோடைய சிம்டம்ஸ், அது ராகு திசைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ராகு திசை என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு. பிரம்மாண்டமாக ஒருத்தரை வளர்ச்சி கொண்டு போய் உச்சாணியிலையும் வைக்கும், அது மாதிரி தடுக்கி கீழேயும் விட்டுரும். அப்போ ராகு திசை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் உண்மை. சரி, விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா, ராகு திசையில் 7ஆம் இடத்து ராகு தான் அதிகமாக பவராக இருப்பார். அப்படிங்கும்போது கலத்திர வகையில் தான் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் நிறைய பேர் இப்போ ஃபாரினுக்கு போவீங்க. இந்த வயசில் உள்ளவங்க 20 to 38 வயசுக்குள்ளே ராகு திசை நடந்ததுன்னா ஃப்ளைட் ஏறி போவீங்க. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் வெளி மாநிலங்களுக்காவது போகிற சில பேர் ஹாஸ்டலில் தங்கக்கூடிய நிலைமை, அடுத்த ஊருக்கு போகிறவங்க உறவினர் வீட்டுக்கு போய் தங்கக்கூடிய நிலைமை, இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் ராகு திசையில் அப்போ நடக்கும். ராகு திசையில் மாற்றுப்பாளையத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தவறான வழிக்கு போகாமல் பார்த்துக்கணும். நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னா தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய நிலை வரலாம். ராகு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை உச்சாணியில் கொண்டு போயிடணும். சினிமா துறையில் சான்ஸ் கேட்குறவங்களுக்கு இப்போ சினிமா துறை மிக பிரம்மாண்டமாக கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உயரத்துக்கு பூமை பாவீங்க இந்த காலகட்டத்தில். அடுத்தது குரு திசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த குரு திசை
தான் உங்களுக்கு டாப் கியரில் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு திசை 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசை. இந்த திசையில் குரு திசையில் இருக்கவங்க தான் இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டுருக்காரு. 8ஆம் இடத்துலேருந்து ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கும் போது வேறு எங்கன்னா ஒரு இடத்துல பிழைப்பை தேடி போவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சவாலான காலகட்டத்திலேருந்து இப்போ நல்ல ஒரு காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கும் போது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய புண்ணியங்கள், ஏற்கனவே பண்ண பாக்கியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு புண்ணியமாக சேர்ந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்குன்றது சத்தியமாக சொல்லலாம். இந்த குரு திசையில் உங்களுக்கு குரு பார்க்குறாரு உங்கள் லக்னத்தை அப்படிங்கும் போது குரு சுபிட்சத்தை உங்களுக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நிறைய உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார், நிறைய பக்குவம் அடையக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்தார். கண்ணாப்புன்னு வெற்றி கொடுக்க மாட்டார், கரெக்டான வெற்றியை கொடுப்பார். இப்போ குரு அதை தான் செயல்படுத்துவார். மற்றவர்களுக்கு கைட் பண்ணவங்களாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு கைட் பண்ண நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே உயர்ந்திருக்கும். உங்களோட பேர், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பெயர், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, விவசாயிகளுக்கு நல்ல மகசூல், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னா புத்திரபாக்கியம் இப்போ இருக்குது. இவ்வளோ நாள் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒன்றுமே நடக்கலைங்க, இப்போ நடக்கும். அதே மாதிரி புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து ஜெயத்தை உண்டாக்கும். இளைய சகோதர வழியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இது சனி திசை 54 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இந்த சனி திசை என்ன பண்ணும்? உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த சனி திசையில் ருண ரோக சத்ருஸ்தானத்தை சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது கடன், எதிரி, மறைமுக எதிரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி போய் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அப்புறம் நான் என்னங்க பண்ணுறது? கண்டிப்பாக கடவுளை நினைத்து கடவுள் சார்ந்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத முன்னாடி கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதை நோக்கி நீங்கள் வாங்க. சனி திசை அப்போது நோய், எதிரி, கடன் இந்த 3ல் ஏதாவது கொடுத்து கஷ்டப்படும். 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு சுபிட்சத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் குறைப்பார் பிரச்சனையை குரு. நோய், வம்பு, வழக்கு அப்படின்னு கேஸு அப்படின்னு போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நிம்மதி பிறகு. அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அந்த தொழிலில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயத்தையும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சனி திசை ஜாக்கிரதையாக கிடக்க வேண்டிய திசை. சில பேருக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்கா அவயோகமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரிலன்னா என்னை கூப்பிடலாம் ஜோதிட ஆலோசனைக்கு. சனி திசை அப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முழுக்க சொல்லியிருக்கிறேன். சனி திசை என்னென்ன பண்ணும்? யோகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அரசியல்வாதியாக உங்களை தலைவனாக ஆக்கி அழகுபடுத்தும். சனி சரியில்லாத இடத்துல இருந்தார் அப்படின்னா ரொம்ப துன்புறுத்தக்கூடிய காலகட்டம், நோய், எதிரி, கடன் எதிலாவது ஒரு மாட்டி ஒரு சில மிக பெரிய மன உளைச்சலுக்கு போகக்கூடிய விஷயமாக அது அமையும். அடுத்தது புதன் திசை 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையில் கன்னி லக்னத்துக்கு புதன் திசை அப்படிங்கிறது லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்ய கடமைப்பட்டவர். அப்படிங்கிறதுனால லக்னத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் ஆகியவற்றை பற்றி வக்கரமின்றி அமர்றது ஒருவரை சிறப்பான நிலைக்கு கொண்டு சேர்க்கும். இதில் அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம் உங்களோட ஜாதகத்தில். அது மாதிரி 5, 9க்குடைய நட்பு நிலை பெற்றும் 10ஆம் இடத்துல கேந்திராபதி தோஷம் பெறாமல் இருப்பதும் நன்மையை கொடுக்கும். இதெல்லாம் இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஆனால் மோஸ்ட்லி புதன் திசை மறையாமலோ 6, 8, 12 மறையாமலோ நீசம் பெறாமலோ நான் சொன்ன விதி விலக்குகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த புதன் திசை டாப் கீர் சூப்பராக பண்ணும். உங்களுக்கு மண், மனை, வீடு, வாசல், சொத்து, சுகங்கள், பிரச்சனையின்றி வாழக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது புதன் திசையில் அமையும். புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குருவும் பார்க்குறார் லக்னத்தில் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடமே கிடைக்கும். அதே மாதிரி முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக அமையும். சில பேர்த்துக்கு
அடுத்த அந்நியர்களால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, காரியம் சாதிக்கக்கூடிய விஷயங்களும், வெளிநாட்டு மக்கள், அந்நிய வாழ் மக்கள்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஃபாரினுக்கு போயிட்டோமேன்னு பயப்பட தேவையில்லை. இந்த புதன் திசையிலெல்லாம் ஃபாரினுக்கு போனீங்கன்னா நல்ல யோகம். அது குரு இந்த 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் வரும்போது, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ராஜாவாக ஆகக்கூடிய விஷயம். புது ஊருக்கு போனீங்கனாலும் அங்கே ராஜாவான வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் அதாமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் திசையில் நடக்கும். கேது திசை 90 வயசுலேருந்து 97, 9ஆம் கேது இருக்கும் இடத்துல லக்னத்திலே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு சில ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும், நிம்மதியான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சுக்கிரன் 97 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும், 20 வருஷம் இருந்தாலும் ஒரு 2 வருஷம் கால்குலேட் பண்ண சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க. ஆன்மீக சார்ந்த வழிகளில் போகும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது அடையும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோடைய வழிபாடு பரிகாரங்களாக குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமை வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே புதன்கிழமையில், புதன் உரையில் பெருமாள் கோயிலில் விளக்கேற்றி வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானதாகும். இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். சிற்றம்பலம்.